மணி மேனேஜ்மெண்ட் சொல்றது வந்து யாரும் வந்து நம்ம ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி இத பத்தி வந்து நம்ம வந்து படிக்கிறதே இல்ல. ஸோ அது படிக்கிறது இல்ல. அதனால வந்து நமக்கு அது நாலேட்ஜ் கிடையாது. நம்ம சம்பாதிக்க வந்துடுறோம். ஆனா அந்த மணிய வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது. எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண தெரியாது. ஸோ அதனால வந்து நெறைய ஃபைனான்ஷியல் மிஸ்டேக் வந்து நம்ம பண்றோம் அப்படி சொல்லி அன்னைக்கு அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். வந்துட்ட அப்புறம் என்னோட மைண்ட்ல வந்து அதே ரன் ஆயிட்டே இருந்துச்சு. அவர் சொன்ன ஒரு அட்வைஸ். ஏன்னா எனக்கு இருந்த ப்ராப்ளமு மோஸ்ட்லி நெறைய பேருக்கு இது சேம் ப்ராப்ளம் தான் இருக்கு. ஸோ மணி ரிலேட்டட் வந்து எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு. அது பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து மணி ரிலேட்டட் வந்து ஒரு இஷ்யூ இருக்கு. அன்னைக்கு நைட் நான் வந்து திங்க் பண்ணிட்டே இருந்தேன். காலையில எழுந்திரிச்சு சீக்கிரமா எழுந்திரிச்சு வந்து சரி இன்டர்நெட்ல நம்ம சர்ச் பண்ணலாம் சொல்லி சர்ச் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் வந்து புக் வந்து ரிச் டாட் புவர் டாட். அதுல வந்து கொஞ்சம் கான்செப்ட் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அசெப்ட் என்ன, லைபிலிட்டி என்ன, புவர் மைண்ட் செட் எப்படி, ரிச் மைண்ட் செட் ஒரு கிளாரிட்டி கிடைச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்டெப்பா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பாட்காஸ்ட் பார்த்தேன், நிறைய வெபினார் அட்டென்ட் பண்ணேன், நிறைய கோர்ஸ் பண்ணேன். அப்புறமா நான் வந்து இந்த QPFP கோர்ஸை முடித்தேன், குவாலிஃபைட் பர்சன் ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு வந்து எனக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிச்சு.